பரோட்டா ஒரு வாட்டி நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா லேயராக சாஃப்டாக ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். அது செய்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, 1 ஸ்பூன் சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க. முட்டை ஆப்ஷனல் தான், சேர்க்கலனாலும் பரவாயில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இது வந்து 1/2 கிலோ மைதா மாவு. நல்லா ஒரு 10 நிமிஷம் மாவு பசைஞ்சிட்டு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு 3 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க. இப்போ மாவு எல்லாத்தையும் ஈவனாக பிரித்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. மாவை நல்லா தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காமிக்கிற மாதிரி மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி சுருட்டி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இது அழுத்தம் கொடுக்காம லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடானதும் பரோட்டாவை போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் 2 சைடும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கலர் வந்ததும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா பரோட்டாவையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா நமக்கு லேயராக கிடைக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.